Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கோகனட் அண்ட் மேங்கோ சியா பர்ஃபெக்ட் ரெசிபி. இது வந்து ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இதில் வந்து நம்ம சியா சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால ரொம்பவே ஃபில்லிங்காக நம்ம ஃபீல் பண்ணுவோம். இது வந்து இதில் ஏதாவது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ரீப்ளேஸ்மெண்ட்ஸும் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ கவனமாக வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் நம்ம கோகனட் க்ரீம் எடுத்துக்கலாம். கோகனட் க்ரீமுக்கு பதிலாக கோகனட் மில்க் இருக்குது இல்லையா, அதோட ஃபஸ்ட்டு மில்க்கை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கோகனட் க்ரீம் வந்து ஏற்கனவே ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கோகனட் வாட்டரையே வச்சு நல்லா டைல்யூட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்கேஸ் ஃபஸ்ட்டு கோகனட் மில்க்கை எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கோகனட் வாட்டர் யூஸ் பண்ணிக்க தேவையில்லை. இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு சியா சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட சியா சீடு இல்லை அப்படின்னா சப்ஜா சீட்ஸையும் இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஈக்குவல் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா இது கூட 1 or 2 drops வெனிலா எசன்ஸை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா இதில் 1 to 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் டெசிகேட்டட் கோகனட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஸ்வீட்னர் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணியிருக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் மேப்பிள் சிரப் யூஸ் பண்ணியிருக்கேன். மேப்பிள் சிரப்புக்கு பதிலாக நீங்கள் ஹனி, சுகர் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா கலந்துட்டு ஒரு ஓவர் நைட் சோக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற சியா ஆர் பேசில் சீட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இதெல்லாம் கோகனட் மில்கை நல்லா உறிஞ்சு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கும். க்ரீமி கன்சிஸ்டன்சியில் அடுத்த நாள் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்களா, ஓவர் நைட் சோக் ஆனதுக்கப்புறமா எந்த அளவுக்கு க்ரீமியாக நம்மளுக்கு இந்த மிக்சர் கிடச்சிருக்குன்னு. இதை அப்படியே சாப்பிடவே அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போது ஒரு மேங்கோவை இந்த மாதிரி பல்ப்பை மட்டும் எடுத்து மிக்சியில் நல்லா வந்து அடித்து வச்சுக்கோங்க. இப்போது அதை வந்து அசம்பிள் பண்ணிடலாம். ஒரு கிளாஸில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்து அந்த மேங்கோ பல்ப்பை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே இந்த சியா கோகனட் மிக்ஸை வச்சுட்டு அதுக்கு மேலேயும் நம்ம மேங்கோ மிக்ஸை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து சியா அண்ட் கோகனட் மிக்ஸை வச்சு சர்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இதுக்கு நடுவில் வந்து நம்ம ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா இதுக்கு நடுவில் நம்ம என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பொமோகிரானட், பனானா, இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்பிள் என்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ அது எல்லாமே நடுவில் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா இன்னுமே டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாகிடும். இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக ஃபில்லிங்காக இருக்கும். இல்லைனா டின்னருக்கு அப்புறம் ஒரு டெசர்ட் மாதிரியும் சர்வ் பண்ணலாம். ஆனால் டின்னருக்கு அப்புறம் சர்வ் பண்ணும்போது இது நிறைய சாப்பிட முடியாது. ஸோ ஒரு சின்ன ஷார்ட்ஸாக தான் நம்மளால் எடுத்துக்க முடியும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.